சூரிய குடும்பத்தில் உள்ள 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்த அரிய நிகழ்வை சென்னை பிர்லா கோளரங்கத்தில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நமது பூமி அமைந்துள்ள சூரிய குடும்பத்தில் உள்ள 8 கோள்களும் வெவ்வேறு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றன. ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் வெவ்வேறு பாதைகளில் வெவ்வேறு வேகங்களில் சூரியனை வலம் வரும் இந்த கோள்கள் சில சமயங்களில் ஒரே நேர்கோட்டில் தோன்றி நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். அதை போன்றதொரு அரிய நிகழ்வு தற்போது நிகழ்ந்து உள்ளது. 3 அல்லது 4 கோள்களை பூமியிலிருந்து ஒரே நேர்கோட்டில் காணும் வாய்ப்பு அவ்வப்போது ஏற்படுவது உண்டு. ஆனால் தற்போது 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தின. செவ்வாய், வியாழன், வெள்ளி, சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்களை பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே நேர்கோட்டில் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி பிரமிக்க வைத்தன. இந்த கோள்களின் அணிவகுப்பை வெறும் கண்களால் பார்க்க முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்த நிலையில் இந்த நிகழ்வை பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்காக சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கடந்த 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை தொலைநோக்கி மூலமாக இந்த வானியல் அதிசயத்தை பல தரப்பு மக்களும் பார்த்து வியந்தனர். 10,000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த நிகழ்வை பார்த்ததாக கோளரங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இது குறித்து பேசிய கோளரங்க அருங்காட்சியக இயக்குனர் ஐக்கிய லெனின் தமிழ்கோவன், வானத்தில் நடக்கக்கூடிய இந்த அரிய வகை நிகழ்வான 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தோன்றும் நிகழ்வு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என கூறினார். இது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான், எப்போதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே இரவில் இந்த மாதிரி கோள்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான இதாக இருக்குது. ஏன்னா ஒரே சமயத்தில் 2 பார்க்கலாம், 3 பார்க்கலாம். இந்த தடவை ஒரு 5, 6ன்னு பார்க்குறதுனால ஒரு சிறப்பான நிகழ்வு. ஒரு சில காலங்களுக்கு ஒரு முறை தான் இது வரும். இந்த நிகழ்வை காண வந்த கலைவாணி கோள்களின் அணிவகுப்பை கண்டது மகிழ்ச்சியாக இருந்ததாகவும், இது போன்ற ஏற்பாடுகள் அறிவியலை தெளிவாக அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் எனவும் கூறினார். நிறைய வளர்ந்துருக்குங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போனால் போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோது அந்த காலத்துலலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போல்லாம் தொழில்நுட்பம்னா அது எங்கேயோ போயிடுச்சு. போங்க, நல்லா பயன்படுத்திக்கணும். ஜனங்க பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களை கூட்டிகிட்டு வரணும், இதெல்லாம் தெரியப்படுத்தணும் குழந்தைங்களுக்கு. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். எப்போயாவது ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் காட்டணும் பேரண்ட்ஸும். என்னுடைய விருப்பம் அதுதான். காட்டினா அதுங்களுக்கு கொஞ்சம் அறிவு புரியும். நிறைய அறிவியல் இதெல்லாம் நிறைய இருக்குது அது உள்ளர. நாங்கள் அதெல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கோள்களின் அணிவகுப்பை பார்வையிட்ட தனியார் பள்ளி ஆசிரியர் தமிழ்ச்செல்வி, புத்தகங்களில் பார்ப்பதற்கும் நேரில் பார்ப்பதற்கும் கோள்களின் தோற்றம் வேறுபட்டு இருப்பதாக தெரிவித்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னா ஒரு ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஜூபிட்டர் மட்டும் பெருசாக இருந்துச்சு, அதர்ஸ் எல்லாமே சின்னதாக இருந்தது. ஒரு அலைன்மெண்ட் நல்லா இருந்துச்சு. இந்த ஆர்பிட்டில் ட்ராயிங்கில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் அதில் பார்க்குறது இதில் பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸ்டார் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ட்ராயிங்கில் நம்ம கலர்ஃபுல்லாக பார்ப்போம், இதில் பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டார் மாதிரி தான் இருந்துச்சு. சென்னை கொட்டிவாக்கத்திலிருந்து பெற்றோருடன் கோளரங்கம் வந்திருந்த மாணவி பிரித்திகா, கோள்களின் நகர்வு குறித்து புத்தகத்தில் படித்தபோது புரியவில்லை எனவும், தற்போது நேரில் பார்த்தபோது புரிந்து கொள்ள முடிந்தது எனவும் மகிழ்ச்சியுடன் கூறினார். இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த பிர்லா கோளரங்கத்தில் புக்கில் வந்திருக்கு. அந்த புக்கில் வந்ததில் எனக்கு அவ்வளோ ரொம்ப புரியல. நான் இங்கே பார்த்தோன்னே தான் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. எல்லா பிளானட்ஸும் அழகாக இருந்துச்சு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன்.